ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யாஸ் ஆர்ட் வெஞ்சர் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஞ்சிபுரம் இட்லி. இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு முழு உளுந்து, வெள்ளை உளுந்து போட்டுக்கிறேன் 1 கப். அதுக்கப்புறம் 1 கப் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் 1 கப் கருப்பு உளுந்து உடைச்சது, அப்புறம் 1 கப் பச்சரிசி. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 8 hours கிட்ட ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஊறினதுக்கப்புறம். இதில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்து தோல்லாம் தனியாக வந்துடும். ஆனால் நம்ம அரைக்கும் போது அதையும் சேர்த்து போட்டு தான் அரைக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் நல்லா இருத்துட்டு இதை நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கும் கொரன்னு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். இதை 8 hours ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுருங்க. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கீ டம்ளர்ஸில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா அந்த மாவுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, அது இல்லாமல் முந்திரி பருப்பு. ஃபஸ்ட்டே நான் தாளித்து கொட்டிட்டேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் நான் முந்திரி பருப்பையும் கடலைப்பருப்பையும் நெய்யில் இப்போ வறுத்து போடுறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கருப்பு உளுந்தில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக எப்பயும் சாப்பிட்ற இட்லி, தோசை இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ கிளாஸில் பாதி தான் ஃபில் பண்ணணும், ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாதீங்க, பொங்கிடும். பாதி ஃபில் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு இதை ஸ்டீமருக்கு ஒரு 8 to 10 minutes போட்டுருங்க. நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குக்கிங்கா, ஆர்ட்ஸா, இல்லைனா எக்ஸ்ப்ளோரிங்கான்ட்டுன்னு. மூடி போட்டுட்டு ஒரு 8 to 10 minutes விட்டுடலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, கார சட்னி, அதெல்லாம் பூண்டு ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிட்டோம். நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி சுட சுட ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய அத்தையோட தான். அவங்க தான் எங்கள் வீட்டோட மாஸ்டர் குக். அவங்க பேர் கௌரிக்குமார். அவங்களுக்கு இந்த மாதிரி பழமையான ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.